ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்கய்யா. இல்ல, அதாவது இது என்னன்னா, ஏதோ ஒரு அடையிற விஷயம் மாதிரியே அதுக்காக முயற்சி செய்து அதை அடையிற விஷயம் மாதிரியே ஒரு விஷயத்த மித்தியான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணனா அதை திருப்பி ப்ராசஸ்க்கு ஈடுபடுத்தக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமாங்க. அது பொய்ன்னு தள்ளுபடி பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து திருப்பி அதை எடுத்து அதை வச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா தவறா இருக்கு. அதாங்க. அப்ப விசாரம் ஆரம்ப காலகட்டத்திலேயே சரீரம் நான் அல்லன்னு தள்ளுபடி பண்றேன். ஆமாங்க. மனசையும் நான் அல்லன்னு தள்ளுபடி பண்றோம். இதெல்லாம் விசாரத்தினால அதனுடைய நிலைப்பாடு அறிஞ்சு இது இல்ல அது இல்லன்னு தள்ளுபடி பண்றோம். ஆமாங்க, அதான் பேசிக். அதான் பேசிக். அப்ப தள்ளுபடி பண்ண ஒரு கருவிய இந்த உடலை மீண்டும் எடுத்து தியானம் பண்றேன் அப்படின்னு பயன்படுத்தினா அது எப்படி சாத்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. யோகத்துல உடலை பயன்படுத்தி காற்றை அடக்குவதால் பிராண வாயுவை அடக்கிறதுனால எண்ணங்களை கம்மி பண்ணி எண்ணங்கள் இல்லாம அது கடந்து போறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க பாக்குறாங்க. மனசு அசைஞ்சா மூச்சு அசையுது, மூச்சு அசைஞ்சா மனசு அசையுது அப்படிங்கும் போது அப்ப மூச்சு காத்த நம்ம பலாத்காரம் இல்லாம அதை பூரகம் ரேசகம் கும்பகம்ங்கிற மாதிரி அது ஒரு நிலைப்படுத்தி வச்சு அப்படி நிறுத்தி நிறுத்தி பழகி அதுக்கப்புறம் அந்த மனதை கடந்த நிலைக்கு போக பாக்குறாங்க இல்லையா? ஆனா ஞானத்துல நம்ம என்ன பண்றோம், நேரடியாவே நம்ம எங்க போறோம்னா விசாரம் பண்ணி உடல்னா என்ன, மனம்னா என்ன, நான் யார், இந்த உலகம் உண்மையா பொய்யாங்கிற விசாரம் எல்லாம் பண்ணி தான் போறோம். இப்படி போறது மூலியமாவே அவங்க யோகத்துல மூச்சை அடக்கி இல்ல மூச்சை கவனித்து அதை சீர்படுத்தி அதோடைய போற வேகத்தை குறைச்சி அப்ப எண்ணத்துடைய அளவையும் குறைச்சி அப்ப எண்ணம் இல்லாம வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல மனம் என்பது அறிவினுடைய அனுபவத்து பதிவு தானே. அது ஆமாங்க, அனுபவ அறிவு தானே நம்ம மனம்னு சொல்றோம். ஆமாங்க. எந்த அனுபவம் இல்லைன்னா அறிவு சுத்த அறிவாவே இருக்குதுன்னு சொல்லுவோம். அறிவு அறிவா இருக்குன்னு சொல்ல போறோம். ஆமாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த உடல் நானா இருக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்றோம். ஆனா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் அந்த நிலையில இருந்து பாக்குறேன். இப்ப இந்த எந்திரத்தை ஒரு இடத்துல அப்படி வச்சுட்டு நான் அமைதியா இருந்து நான் அதை உணர்றேன் அப்படிங்கிறது ஆரம்ப கால சாதகர்களுக்கு கொஞ்சம் அந்த இடம் பிடிபடுறதுக்காக அப்படி சொல்லி கொடுக்கறது. ஆனா விசாரம் பலமா நடக்கும்போது அது அந்த இடத்துல எண்ணங்கள் எழாது. ஏன்னா அதை கடந்து தானே போறோம், மித்தியான்னு தள்ளுபடி பண்றோம் நம்ம. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு போது அது இது இல்ல, இது வெறும் எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள்லாம் நான்றது எப்படி இருக்க முடியும், நானா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு விசாரத்துல தள்ளி தள்ளி பழகிறோம் இல்லையா? அப்படிதானே பண்றோம். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சவங்க கூட திருப்பி திருப்பி நான் அந்த மாதிரி போய் உக்காந்துக்கிறேன், உட்காரணும், உட்காந்துதான் அதை இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு. அதை அந்த நிலையை பிராக்டிஸ் பண்ணி அந்த சும்மா இருக்கிற நிலைய ஒரு கைவலியமா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரிபுரா ரகசியத்திலும் வரும். ஹேமலேகா ஹேமசூடங்கிற கதையில வரும். அதுல அந்த அம்மா விசார மார்க்கத்தை அவனுக்கு கத்துக் கொடுக்கும். முதல்ல அப்பதான் வரான் அவனுக்கு இந்த ஞானத்தை உபதேசிக்கிறதுக்காக. அது இந்த விசாரத்தை கத்துக் கொடுக்கும். அப்ப விசாரம் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆரம்ப காலகட்டத்தினால கண்ணை மூடி உட்காந்து பார்ப்பான். பார்க்கும்போது அட இதுதானே அதுன்னு புரிஞ்சு போய் கேட்பான், நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த, ஆனா இதுதான் உண்மை, இதை விடுத்து நீ பாட்டுக்கு இப்படி உலகத்துல இப்ப கண்ணை திறந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு இப்படி இந்த உலகம் உண்மைங்கிற மாதிரி இப்படி நீங்க எல்லாம் இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, சதா இப்படி இருக்கிறது தானே அது சரிங்கிற மாதிரி அந்த அம்மாட்ட பேசுவான். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லும்னா, வெறும் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த கண்களை மூடுவதாலேயே பிரம்மத்தை நீ அடைந்து விட முடியும் அப்படின்னா அது என்ன அவ்வளவு மலிவான்னு கேட்கும். அவ்வளவுதானே அது. ஆமா ஆமா ஆமா. அப்படியா, அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். அப்ப கண் விழித்த நிலையிலேயே உனக்கு அந்த பாவம் வரணும், அந்த பற்றற்ற நிலை வரணும், இது மித்தியான்னு தெரியணும். இந்த விசாரத்தினுடைய பலனால
இதுல நமக்கு ஒரு விவேகம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல வெறுமனை படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி இல்லாம அது அனுபவத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லையா. பார்த்து ஆரம்பிக்கும் போது இந்த விவேகம் வரும். இந்த விவேகம் வர வர நமக்கு வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மோகங்கள் குறையும். இப்படி குறைஞ்சி 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 அது மேல போகக்கூடிய இந்த பற்றும் பிடிமானமும் தளர்வடைகிறதுனால அதுல கிடைக்கக்கூடிய அந்த விவேகம் நமக்கு எப்படி இருக்கும்னா, கண்ணை திறந்துகிட்டே இருந்தாலும் இத பத்தி எந்த விதமான ஒரியும் பண்ணிக்காம இருக்கும். பொருள்கள் கண்ணுக்கு தென்பட்டாலும் அதுல ஊடுருவி இது என்ன அது என்னன்னு அது மேல போய் அதுல அப்படியே ஆராய்ச்சி பண்ணி எண்ணங்களை விருத்தி பண்றாம அது மேல எண்ணங்களை விருத்தி பண்றதை நிறுத்தும் போதே எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகுது இல்லையா. அது அப்படி கண் விழித்த நிலையிலேயே இது விவேகமா சாதிச்சுக்கணும் இல்ல, விவேகத்தாலையும் ஸ்ரத்தையாலையும் சாதிக்கணும் இல்ல. இதுதான் அதோடைய அளவு. அப்படி இருக்கும் பட்சத்துல வெறுமனே கண்ணை மூடிக்கிட்டு மாத்திரம் உட்காந்துட்டு அந்த நேரம் மாத்திரம் தான் பிரம்மத்தை நல்ல இது பண்ண முடியும். கண்ணை திறந்துட்டு இந்த உலகத்துல எல்லாமே சர்வமும் பிரம்மம்னு என்னால பாவிக்கக்கூடிய நிலையில நான் இல்லைன்னா அப்புறம் அது என்ன ஞானம்? அது ஆமா ஆமா. இப்ப கண்டுபிடிச்சதுனால அந்த ஞானம் போயிடுச்சுன்னா அது என்ன அவ்வளவு அற்புதமான ஞானம்? அது சாதாரண கண்ணை திறந்தா அந்த ஞானம் போயிட்டுதுன்னா அப்புறம் அந்த ஞானத்தை அடையாதுன்னு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் மாத்திரம் ஒரு புனிதனா தன்னை கருதிக்கிறாங்க. அப்புறம் கண்ணு விழித்த நேரத்துல எப்பயும் போலயே இந்த விவகாரம் பண்ணுவாங்களே, இந்த ஜீவத்துவமாவே ஒவ்வொரு விஷயத்துக்கு இவங்க ஒவ்வொரு மாதிரி முடிவு எடுப்பாங்க இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னு அவங்கவுங்க நல்லது கெட்டதுன்னு பதிவு வச்சிருப்பாங்க. அந்த பதிவுகள் அடிப்படையிலேயே வாழ்றது. அப்ப அந்த ஜீவ பாவமே ஏற்படுறதுனால எனக்கு எல்லாம் தெரியுது ஆனாலும் எனக்கு அந்த இதுலயே நிக்க முடியலங்கிற வார்த்தையெல்லாம் இவங்களுக்கு இதுல வர்றதுனாலதான். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இதுல உனக்கு அந்த இதுல வர முடியலையான்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தை புறக்கணிச்சுட்டு கண்ண மூடி உட்காந்து ரொம்ப நேரம் அப்படி இருந்துட்டு போயிடலாம். அத வலுக்கட்டாயமா அதை கொண்டு வர மாதிரி அது அப்படி பண்ணாலும் நிக்காதுல்ல. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்ல 1 நாளோ 2 நாளோ 1 மாசமோ திருப்பி இந்த உடல் உணர்வுக்கு வரணும் இல்ல, வந்துதானே ஆகும். இங்க பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உணர்வு வரணும் இல்ல. அப்ப எப்படி இதை சாதிச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியும்? சகஜமா எல்லா நிலையிலயும் அதோட இருக்கிறத சாதிச்சுக்கிட்ட அது அப்படித்தானே இருக்கு. உள்ள இருக்கிற மெய்ப்பொருள் சகஜமா தான் அது இருக்கு, அப்படிதான் இருக்கு. அதோட நிலைப்பாடே அதுதான். அது உதாரணத்துக்கு ஒரு கனவு காண்றோம், கனவு வருது. அந்த கனவுல சிவகுமார் இருக்காரு. அந்த கனவுனாவே நிலையில்லா தன்மை தானே, மாயை தான். அதாவது தற்காலிக சத்தியம். அந்த நேரத்துல அது உண்மை மாதிரியத்தான், அது உண்மை கிடையாது. இப்ப அந்த மாதிரி இந்த கனவு நிகழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த கனவுல இருந்து விடுபடுறோம். நம்ம விடுபடுறோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த கனவு காண்ற எண்ணங்கள் நிறுத்தப்படுது. எதனால நிறுத்தப்படுது? அந்த கனவுக்குள்ள இருக்க கதாபாத்திரத்தினாலேயே நிறுத்தப்படுதா? இல்ல இல்லைங்க, காண்றவனால நிறுத்தப்படுது. அப்ப அந்த காண்றவனா அங்க இருக்கிறது எது? காண்றவனா இருக்கிறது ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா அறிவு தான் நிறுத்துது. அப்ப நிறுத்தின மாத்திரத்துல அங்க சிவகுமார் இல்லாம போயிடுறாரு. அடுத்த கணம் அந்த உலகம் சிவகுமார் எல்லாம் இல்லாம போய் இங்க இந்த உடம்போட இருக்கக்கூடிய சிவகுமாரா தெரியுறாரு. அப்ப இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் அது பொய்ன்னு நம்ம தள்ளுபடி பண்றோம். ஆமா தானே, நமக்கு எப்பயும் போல நடக்குது, வழக்கமா நடக்கிறதா நடக்குது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியுது, ஆமாப்பா அது அங்க இல்லாம போயிடுது. ஆனா போய் திருப்பி இங்க வந்த உடனே அதை பொய்ன்னு நம்ம தள்ளுபடி பண்ணிடுறோம். ஆமாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற இந்த நிலையில இருந்துதான் நம்ம இந்த ஞான விசாரம் தேடுறது, முக்தி அடைகிறது தேடுறது, விடுதலை பத்தி எல்லாம் இங்கதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆமா ஆமாங்க. இப்ப இருக்கிற இப்ப இந்த நிலையில பிரம்மம் பாருங்க, ஆதியில பிரம்மத்துல ஏற்பட்ட அந்த ஸ்பந்தத்தினால ஒரு அசைவு ஏற்பட்டு அந்த அசைவுல தன்னுடைய இருப்ப அது உணர்ந்து, அந்த உணர்ந்ததுனால ஒரு அகங்காரம் வந்து ஈஸ்வரன்ற அந்த தன்மைக்கு போய் அந்த தன்மையில இருந்து கற்பனை பண்ற உலகம் தான் இதெல்லாம் இல்லையா. பஞ்சபூத தத்துவங்களை பண்ணிச்சு, அப்புறம் ஒவ்வொன்னா இதுல இருந்து அது, அதுல இருந்து அதுன்னு அப்படியே ஒவ்வொன்னா மாத்திரை அளவு வித்தியாசத்துல இவ்வளவு படைப்புகள் நிகழ்ந்திருக்கு. அப்ப இத வந்து வசிஷ்டர் அழகா சொல்லுவாரு, பிரம்மம் காண்கின்ற கனவே ஜெகத் அப்படின்பாரு. இப்ப இங்க இருக்கிற நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க நாமளும் கனவு கதாபாத்திரங்கள் தான். இந்த கனவு கதாபாத்திரத்துல இருந்து இந்த கனவு கதாபாத்திரம் ஒரு கனவு காணுது. இதுவே பொய் தான், கனவுக்கும் கனவுங்கிற மாதிரி. கரெக்ட்.
இப்ப பாருங்க, இந்த கனவுல இருந்து, அதாவது இப்ப நம்ம இருக்கிறோங்கிற இந்த ஜெகத் இருக்கு இல்லையா, இதுவே கனவு தான். இது பிரம்மம் காண்கின்ற கனவு அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த கனவுல இருந்து இங்க இருக்கிற சிவகுமார் ஒரு கனவு காண்ற மாதிரி அது கற்பனை பண்ணுது. கனவு, கனவுக்குள் ஒரு கனவு. அப்ப அந்த கனவுல ஒரு சிவகுமார் இருக்கிறாரு. அந்த சிவகுமார் அங்க விவகாரம் பண்ற மாதிரி ஏதோ கனவு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த கனவுக்கு ஆதாரமா இருக்கிறது இப்ப இங்க இருக்கிற சிவகுமார் தான், இவருடைய கனவு தான் அது, இவர் காண்ற கனவு தான் அதுங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பம் இருக்கு. ஏன்னா சிவகுமார் கனவே காண முடியாது பாருங்க. இன்னைக்கு என்ன கனவு வரும்னு சிவகுமாருக்கு தெரியுமா? கனவு எல்லாமே அதுதான் பண்ணுது. ஆமாங்க, சிவகுமாரே அதோடைய கனவு. அப்புறம் சிவகுமார் தனிப்பட்ட முறையில சிவகுமார் விஷயம் இல்ல, கனவு தான் கனவு இருக்காது. இல்ல. அப்படி இருக்கிறதுனால அந்த கனவுல இருந்து ஒரு கனவு வருது. அதாவது இப்ப இருக்கிற இந்த சிவகுமாருடைய தூங்கும் பொழுது இவருடைய கனவுல ஒரு கனவு வர மாதிரி அது கனவு காணுது. ஆமாங்க. அந்த கனவு கலைஞ்ச உடனே இங்க இருக்கிற சிவகுமார், இப்ப இருக்கிற இந்த சிவகுமார் விழிப்படைகிறார். அதாவது இங்க இருக்கிற சிவகுமாருக்கு உணர்வு பிறக்குது. ஆமாங்க. இப்ப இங்க இருக்கிற சிவகுமார் சொல்றாரு அது கனவுன்னு. என்னமோ இவர் உண்மை மாதிரி. ஆமா ஆமா. இதுல என்ன பியூட்டினா, அது கனவுன்னு சொல்றதுனாலயே அங்க ஒரு மாய பிம்பம் உருவாது பாருங்க. இது உண்மையாவும் அது கனவாவும் மாறுது இங்க இருக்கிற கதாபாத்திரத்துக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா தானே? ஆமா, இதை நனவுன்னு நினைக்கிறதால அதை கனவுன்னு இது இந்த நனவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இது உண்மைன்னு நினைச்சிட்டு அதை கனவுன்னு தள்ளுபடி பண்றோம். கரெக்ட். அதாவது அது கனவுன்னு தள்ளுபடி பண்றதுனால இந்த நினைவுக்கு வந்துட்ட பிறகு, இந்த கனவு கலைஞ்ச பிறகு அறிவு அதை எண்ணங்களை விருதி பண்ணாம நிறுத்துறது கனவு கலையுதுன்னு அர்த்தம். அப்படி கலைஞ்ச நிலையில அறிவு அறிவாவே இருந்துட்டா பரவாயில்ல, அறிவு மீண்டும் என்ன பண்ணுது, இங்க இந்த கதாபாத்திரமா மாறுது. ஆமாங்க. அப்ப இந்த கதாபாத்திரமா இருந்துகிட்டு சொல்லுது நான் ஒரு கனவு கண்டேன்னு. ஆனா கண்டதா அறிவு சொல்லுது, ஆனா கண்டவனாதான் இந்த சிவகுமார் சொல்ற மாதிரிதான் இருக்கும் அது. ஆமா தானே? ஆமா ஆமா. ஐயா நான் ஒரு கனவு கண்டேங்க அப்படிதானே சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. ஆமாங்க. அந்த மாதிரி சிவகுமார் அது நான் கனவு கண்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த சிவகுமார் கனவு கண்டதா சொல்றதுனால இது என்னமோ உண்மை மாதிரியும், கனவுல வந்த சிவகுமார் தான் பொய்யான சிவகுமாருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குதுங்க. ஆமாங்க. ஆமா தானே? அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டுமே கனவு தான். ஆனா ஒரு கனவுல இருந்துகிட்டு இன்னொரு கனவை நிராகரிக்கிறதுனாலயே இந்த கனவு உண்மையாகிடாது. இப்ப அந்த கனவுல இருக்கிற சிவகுமாருக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? அதாவது இந்த ஆன்மா எப்படி சங்கல்பிச்சதோ அதன் பிரகாரம் தான் அங்க வாழ்க்கை நகரும். இந்த காட்சிகள் அங்க எல்லாமே நகரும் இல்லையா? எல்லாம் ப்ரீ பிளான்டு. சிவகுமார் என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்படிங்கறது கூட அது எல்லாம் செஞ்சுதான் அது கற்பனையா பண்ணுறதுதான் அங்க வருது. ஆமா ஆமா ஆமா. ஆனா அது எப்ப அந்த கற்பனையை காண்றத நிறுத்துதோ உடனே அந்த உலகம் இல்லாம போயிடுது. போய் திருப்பி இங்க இருக்கிற இந்த சிவகுமாருக்கு என்னமோ அந்த கனவு கண்ட மாதிரி ஒரு பிரம்ம ஏற்படுது. இங்க அப்படி ஒரு எண்ணம் அப்படி தொக்கி நிக்குது மாயையா. இப்ப இந்த சிவகுமார் சொல்றாரு நான் ஞானம் அடையணும்ன்றாரு. இப்ப இவரே கற்பனை கதாபாத்திரம். இந்த கற்பனை கதாபாத்திரத்துல இந்த உருவத்தையும் இந்த பாத்திரத்துக்கு உண்டான எண்ணங்களை எல்லாம் விடுத்து பார்த்தா எஞ்சி நிக்கிறது என்னவா இருக்குங்க? இருப்பு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது மட்டும் தான், உணர்வு மட்டும். இந்த உணர்வுல இருந்துதான் ஒவ்வொன்றும் வந்து போகுது. ஆமா தானே? இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். ஆமாங்க. இத சிவகுமார் இல்லாம பண்ணிக்கும் பொழுது இருப்பு உணர்வு தெரியுது. சிவகுமார வச்சுக்கிட்டே உணர்ந்தா சிவகுமார் தான் நானுங்கிற மாதிரி உணர்வு வருது. அதாவது அகங்கார உணர்வா மாறுது. நான் சிவகுமார் மாறுது. சிவகுமாரை வச்சுக்கிட்டு இது பண்ணா சிவகுமார் அகங்காரம் தெரியுது, உலகம் தெரியுது. அப்ப இந்த சிவகுமார் நிஷ்டை பழகி இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே சுத்தமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இதை அடைய முடியுமா? அதாவது நிழல் நிஜத்தை அடைய முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. இது அது கற்பனை பண்றது எப்படி இருக்குன்னா, இந்த சிவகுமாருங்கிற அந்த தன்மையா அந்த கதாபாத்திரமே மொத்தமா இல்லாம போயிடும். ஆமா சரி, இது புரியுது. இப்ப நமக்கு புரியுது. அப்ப
இந்த சிவகுமாரே ஒரு கனவு கதாபாத்திரம் தான். ம். ஏன்னா தூங்குனா இவரே இல்லாம போயிடுறாரு. ஆமாங்க. அதுக்கு பேர் தூக்கம்னு வச்சிருக்கோம். தூக்கத்தை அஜ்ஞானத்துக்கு சமமா சொல்றோம், ஜடத்தன்மைக்கு சமமா பேசிக்கிறோம். தூக்கம்ங்கிறது ஒரு ஜடத்தன்மை. ஜடத்தன்மைனா என்னன்னா தன் இருப்பு நிலை தெரியாம இருக்கு இல்லையாங்க, ஒரு ஜடம் மாதிரி. ஆமாங்க. அதாவது புத்தி மனசு அகங்காரம் வேலை செய்யறது இல்ல, தான் யாருன்னு தெரியறது இல்ல. ஒரு பொருளுக்கு அது தெரியுமா, நான் இருக்கிறேன்னு அதனால சுயமா பிரகடனம் பண்ணிக்க முடியுமா? சுய பிரகாசம் உண்டாகுது? இல்ல இல்ல முடியாது. அது மாதிரி இது சத்தா இருந்தாலும் தான் இருக்கிற அந்த இருப்புணர்வை இது மிஸ் பண்ணிடுது இல்லையா? ஆமா ஆமா. அதனாலதான் அந்த நிலையில வந்து ஜடத்தன்மையில இருக்கிறதுனால ஜாட்டிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா எப்பயுமே இது என்னவா இருக்கு, எல்லாம் இந்த உலகம், இந்த தூக்கம் எல்லாமே சேர்த்தே நான் சொல்றேன். எல்லாமே ஆதாரமா ஒண்ணு இருந்தா தானே அதுல இதெல்லாம் நடக்க முடியும். ஆமா ஆமா. அப்ப அந்த ஆதாரமா இங்க என்ன இருக்கு, அது இருக்கு இல்லையா? அந்த ஏன்னா எதை செஞ்சாலும் அந்த இருப்புணர்வு நம்மளால போக்க முடியாது. ஆமாங்க. அந்த அதுலதான் இவ்வளவு நடக்குது. அப்ப இதுல தோன்றி மறைகிற இந்த கதாபாத்திரங்கள் முயற்சி செய்து அடைந்து விடுவேங்கிற இந்த பிரகடனத்தை இப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு கேட்க முடியாது முடியாது. ஏன்னா அதனாலதான் அந்த அகங்காரமே தோன்றுது. ஒரு நான் இன்னாருங்கிற ஒரு பர்சனாலிட்டி சிவகுமார அந்த இருக்கிற உணர்வு தான் தோன்றான். அவன் தோன்றி நான் திரும்பவும் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கறது சாத்தியப்படாத ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா இவன் தோன்றதுக்கு முன்ன ஆதாரமாவே அதுதான் இருக்கு. அதாவது இந்த சிவகுமார தள்ளுபடி பண்ணணும், இந்த சிவகுமாருக்குன்னு ஒரு உருவம் தான் அந்த உடம்ப தள்ளுபடி பண்ணும், இந்த சிவகுமாருக்குன்னு ஒரு நினப்பு இருக்கும் இன்னாருன்னு, அதையும் தள்ளுபடி பண்ணு. இதெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க என்ன இருக்கும், அது எப்படிங்க இருக்கும் எனக்கு தெரியலையா? இதுதான் உனக்கு தூக்கத்துல நடக்குது. இப்ப நம்ம முடிச்சுக்கிட்டு பேசுற இந்த விசாரம் வந்து எல்லாருக்குமே தூக்கத்துல இயல்பா நடக்குது. உலகமும் இல்ல, உருவமும் இல்ல, நான்கிற அகங்காரமும் இல்ல. அவங்க அந்த இடம் எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் சுகமா இருக்குதுன்னு. தூக்கம் எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு எதுவுமே இல்லாம சுகமா இருக்கிற ஒரு நிலை அங்க வந்து வாய்க்குதா? அது யாரும் உருவாக்கல அந்த இடத்த சுகத்தை. ஆமாங்க. எதுவுமே இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு சுகமான நிலை அங்க இருக்கு. அது உணர்வு பூர்வமா உணர முடியுது. அந்த சுகத்தை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது. நீ வேணா தூங்கி அதை அனுபவிச்சு பாரு, அதெல்லாம் விளக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் இல்லாம போனாவே அது இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம நான் பண்ணிடுவேன்னு இங்க எத்தனைக்கிறோம் இல்ல. நீயே ஒரு கனவு கதாபாத்திரம், நீ கனவு காண்றவனுக்கு எதிரா நீ சிந்திச்சு நீ ஒரு அதை ஸ்டாப் பண்ணிட முடியுமா? உன்னால முடியாது. அப்ப இப்பயே இங்கேயே இந்த சிவகுமார்ங்கிறது வெறும் கனவு கதாபாத்திரம் தான். இதுல அந்த இருப்பு மாத்திரமா இருக்கிறது தான் தெய்வீகம். இவன் ஒரு பொழுதும் ஞானி ஆக மாட்டான், ஞானி ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ஞானிங்கிறதே ஒரு கதாபாத்திரம் தான் இங்க. புரிந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவும் ஒரு கதாபாத்திரமா இருந்தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு அனுபவத்தை தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே கதாபாத்திரம் தானே அது. அப்ப அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வெறுமனே இருக்கையா, வெறுமனே இருப்பு மாத்திரமா அது வந்து இப்ப நம்ம சொல்றதுனால அது உணர்ந்து அதுக்கு ஒரு அனுபவம் மாதிரி கொண்டு போக முடியாது. அதுதான் அது அந்த சுத்த பிரக்ஞையா மாத்திரம் அது இருக்குது உள்ள, அப்படியே இருக்கு, எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு. இந்த நிழலான நிஜங்கள், தற்காலிக நிஜங்கள் எல்லாம் இந்த எண்ணங்கள்ல தோன்ற நான் அது இதுன்னு இந்த கதாபாத்திரங்கள் அது எப்படி சாதிச்சுக்க முடியும்? அத புரிஞ்சுக்க அவ ட்ரை பண்ணுது, அந்த இருப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. நம்ம என்ன சொல்றோம், ட்ரை பண்ணா நீ இருக்க மாட்ட, நீ இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டவன் அங்க இருக்க மாட்டான். அப்ப ஒவ்வொரு தடவையும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் 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 முட்டிக்கிட்டே இருக்காத. அதாவது தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் இன்னும் தன்னை வந்து ரொம்ப மேலானவன நினைச்சு நமக்கு நிறைய தெரியுது, போக போக இன்னும் நிறைய புதையல் மாதிரி கிடைக்குதுன்னு நீ இன்னும் சரக்கை ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தலையில, அவரு அதை சொன்னார், இவரு இதை சொன்னார், எல்லாம் சொன்னார், ரைட்டு, நீ என்ன சொல்ற அப்படின்னா நானும் அதே தான் சொல்றேன் அப்படின்னா, அப்புறம் கடைசியில உன்னையும் தள்ளுபடி பண்ணி நீ இல்லாம போற நிலைதான் அதுன்னா உடனே என்ன பண்றான், அப்ப இந்த நானையும் நான் அழிச்சுட்டா எனக்கு பரம்பொருள் தெரிஞ்சோம். ஏடா நீயே இல்லாம போயிட்டு அப்புறம் உனக்கு எங்க போய் பரம்பொருள் தெரிய போகுது? யாரு திருப்பி திருப்பி சொல்றாங்களே தவிர திருப்பி திருப்பி அந்த இடத்துல போய் விழுது. மனசு தானே இன்னாரா இருந்துகிட்டு அடிக்கிற கூத்து தானே இது. ஒரு வக்தித்துவமா அது 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 பண்ற கற்பனை தானே. அதோடைய சேட்டவாரங்கள் எல்லாமே நான் புரிஞ்சுக்குவேன், அதை நான் அபியாசம் பண்ணுவேன், அந்த நிலையை நான் தெரிஞ்சுக்குவேன்,
இருப்புன்னு சொல்லும் போது கூட அந்த இருப்பை நான் உணர்ந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றது எல்லாமே அந்த இன்னாருங்கிற அந்த கதாபாத்திரம் தானுங்க. இல்ல, ஒரு கனவு காண்றது போது ஒரு பயங்கரமான ஒரு காட்சி வருதுன்னா உன்னால அந்த கனவை நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. அது முடிஞ்சதுன்னா இதுவும் முடியும். ஆமா தானே? ஆமா ஆமா ஆமா. அங்க கனவுல ஒன்னால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுவே அது கனவை கலைக்க கூட முடியாது. அதுவா எப்ப கலையுதோ அப்ப கலைஞ்சது அந்த அந்த கதாபாத்திரம் அந்த கனவுக்குள்ள இருக்கிறவனும் கலைஞ்சிடறா, முடிஞ்சது. மொத்த கனவு ஜெகமே கலைஞ்சிருது. இத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா அவனுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா அது சாத்தியம் இல்லைன்னா இங்க மட்டும் எப்படி சாத்தியமாகும்னு கேக்குறேன். அப்ப இவங்களுக்கு இங்கங்கிறது இந்த நபர்த்தன்மையில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறதா நினைக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்தை சொல்றேன். ஆமா ஆமா. அதனால இது என்னமோ நிஜம் மாதிரியும் இதுல மட்டும் காண்றது கனவு மாதிரியும், இதுல இருந்து காண்ற கனவை அந்த காட்சி கலைஞ்ச பிறகு மறுத்துறாங்க. அது கனவு, தற்காலிகமானது இல்லன்னு. இங்க நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம், நம்ம தான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துருது. இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்க இது. ஆமாங்க, அது உண்மைதான். நீங்க இப்ப கனவுல இருக்கும்போது கூட எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். கனவு கதாபாத்திரத்துக்குமே எல்லாமே தன் கண்ட்ரோல் வந்து தான் தான் செய்யற மாதிரி தெரியும். கனவு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மொத்தம் அவன் வெறுமனே மந்திரி சூட்ட கோழி மாதிரி தான் இருக்கா, அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. இப்ப இந்த மந்திரி சூட்ட கோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை எப்படி நம்ம பண்றோமோ அது வாட்டுக்கு அது துடுதுன்னு ஓடும் ஒடியாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோழிக்கு வேணா அதுவா நினைச்சு ஓடிட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆமா ஆமா ஆமா. ஆனா அதை மந்திரிச்சு விட்டுருக்காங்கன்னு அது தெரியுமா? தெரியாதுங்க. அதே மாதிரிதான் கடவுள் இருக்க வரைக்கும் பார்த்தா நம்ம தான் செயல்படுறோம், நம்ம தான் போறோம், எல்லாம் நம்ம தான் செய்யற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே திட்டமிட்டதுதான் அங்க எடுத்து காஸ்ட் ஓடுது அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நிலையில இப்ப கனவு கதாபாத்திரமான சிவகுமார் கற்பனை கதாபாத்திரம். ஆமா தானே? சங்கல்பம் தானே அது, ஈஸ்வர சங்கல்பம் தானே அது. சரி, அப்ப அது மேல இருந்து நம்ம கொஞ்சம் கீழே வருவோம். இப்ப கனவுல இருந்து அடுத்த நிலைக்கு இங்க வருவோம். இப்ப அது கற்பனை, அந்த சிவகுமார கற்பனை பண்ணிருக்குது அப்படிங்கறது அந்த காட்சி கலைஞ்ச பிறகு ஒத்துக்கிறோம். இப்ப அங்க இருந்து இங்க இந்த சிவகுமாருக்கு வந்துட்டோம். இப்ப இந்த சிவகுமார் நிஜமா பொய்யா? இதுவும் பொய் தானுங்க. இப்ப இதுவும் ஒரு காட்சி தான். எப்படிங்க சொல்றீங்க? நம்ம தான் இப்ப இருக்கிறோமே, நான் தான் இப்ப போய் நைட்டு தூங்கினா அடுத்த நிமிஷம் இவரும் இருக்க மாட்டார். ஆமா ஆமா. அப்ப இவரா இருக்கிறதே எண்ணங்கள் தானே? எண்ணங்கள் தான். இவராகவும் இந்த உலகமாகவும் இந்த யாரா வேணா வச்சுக்கோ, எல்லாமே இந்த கனவு காட்சிக்கு உட்பட்டது தானே, எல்லாம் ஒரு எண்ணங்கள் தானே இது. ஆமா ஆமா ஆமா. தூங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அந்த வார்த்தையில. இந்த எண்ணங்கள் எல்லாம் விடுத்து இருக்கும் பொழுது அப்ப எங்க நான் இருக்குது? அங்க எங்க சிவகுமார் இருக்க போறாரு? அவருக்கு எங்க போய் கடவுள் தெரிய போறாரு? அவருக்கு எங்க போய் குருமார்கள் தெரியும்? எங்க போய் ஞானம் தெரிய போகுது? ஆமா, அங்க ஒண்ணும் இல்லையா, தனியா அது மட்டும்தான் இருக்கு. சரி, அப்ப ஞானம், கடவுள், குருமார்கள் எல்லாமே அப்ப வெறும் நினப்பு மாத்திரம் தானே, எண்ணங்கள் தானே? அது எல்லாமே எண்ணங்கள், நினப்பு தான் எல்லாமே. எப்படி கனவு சிவகுமார் ஒரு எண்ணமோ அது மாதிரி இங்க இருக்கிற சிவகுமாரும் எண்ணங்கள்னால உருவாக்கப்பட்டது தானே இது. ஆமா, அங்க இருக்கிற சிவகுமாரே அந்த சின்ன கொஞ்ச நேரத்திலேயே முறைப்படி எப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது அங்க கொஞ்சம் அனுபவத்துல எல்லாம் லீலைகள் பண்ணுது. அது மாதிரி இது ஒரு நீண்ட கனவா இங்கேயும் முறைப்படி இருக்கிற மாதிரி அதே எண்ணங்களை நீட்டி நெளிச்சு இது ஒரு பெரிய வாழ்க்கை மாதிரி ஒரு கனவு மாதிரி நடக்கும். இது ஒரு நீண்ட கனவு, அவ்வளவுதானே? ஆமா 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 ஆமா. இப்ப இது இருக்கட்டும், இந்த சிவகுமார் இப்ப இருக்கிறதாவே இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் வெறும் எண்ணங்கள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றோம். இப்ப விசாரிக்கிறோம் இல்லையா, நம்ம விசாரிக்கிறோம், 2 பேரும் பேசிக்கிறோம், விசாரிக்கிறோம். இப்ப விசாரிச்சு ஆமாங்க இதுவும் எண்ணம் தான் அப்படின்னு தள்ளுபடி பண்றீங்க. இப்பயே தள்ளுபடி பண்ண எஞ்சி இருக்கிறது என்ன இருக்கு? இருக்கு சிவகுமாரா இல்லையே தவிர இங்க ஒண்ணு இருக்குதுங்கிற உணர்வு இருக்கு. ஆமாங்க, நான் சொல்றது தூக்கத்துல எந்த எண்ணமும் இல்லாதனால சிவகுமார் இல்ல, உலகம் இல்ல, உடல் இல்ல, அப்ப நான் இருக்கிறேங்கிற உணர்வும் இல்லாம போயிடுது தூக்கத்துல. ஆமாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நம்ம விசாரிச்ச முறையில அப்ப சிவகுமார் உலகம் எல்லாமே தூக்கத்துல இல்லாம போயிடுதுன்னா அது எப்படிங்க தூங்கினா இல்லாம போயிடும்னா அப்ப இருக்கிற மாதிரி எதுக்கு தெரியுதுன்னா வெறும் அப்ப எண்ணங்கள் தானே இது. அப்ப அந்த எண்ணங்கள்ல தான் இதெல்லாம் இருந்தா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த எண்ணங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கையா? ஆமா.
அப்ப அந்த எண்ணங்கள் எண்ணாம இருந்தா அங்க என்னவா இருக்கும்? இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இருக்கும். அது உணர முடியுது இல்ல? ஆமாங்க. தூக்கத்துல இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமாங்க. தான் இருக்கிறதும் தெரியாம போயிடுது. தூக்கத்துல அப்ப என்ன இல்லாம போயிடுதுன்னா, தூக்கத்துல வந்து நமக்கு விழிப்புணர்வு இல்லாம போயிடுது. அப்ப விழிப்புணர்வு அற்ற நிலையை தானே தூக்கம்னு சொல்றோம். ஆமா ஆமா ஆமா. சரி, அப்ப விழிப்புணர்வுனா என்னன்னா, விழிப்புணர்வே பாத்தீங்கன்னா துவைதத்துலதான் நடக்குது, ஏகத்துல நடக்கல. ஏன்னா விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இல்லன்னு தெரியுது. எப்படிங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான்? இப்ப விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியுது. இப்ப நீங்க விழிச்சுட்டு தானங்க இருக்கீங்க. ஆமாங்க. தூக்கத்துல இதெல்லாம் இருந்துதான் நான் கேக்குறேன். இல்ல இல்ல இல்லைங்க, இல்லன்னு சொல்றோம். அப்ப இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி இல்லன்னு சொல்ல முடியுது. ஆமாங்க. ஆனா பிரக்னைய பயன்படுத்தி இல்லன்னு சொல்ல முடியுமா? பிரக்னைங்கிறது விழிப்புணர்வையும் கடந்த நிலை. கடந்த நிலை, அந்த அந்த இருக்கிறேங்கிற அந்த நிலை சொல்றீங்க. இது இருக்கிறேங்கிறதுல கூட அசைவு இருக்குல்ல, அசைறனால தானே அது இருக்கிறேங்கிற உணர்வுக்கே வருது. ஆமா ஆமா ஆமா. அதாவது பிரம்மத்துக்குள்ள அந்த ஒரு ஸ்பந்தம் ஏற்படுது, உள் அசைவு ஏற்படுது, அதுக்கு தானே சுயமாவே ஒரு அசைவு ஏற்படுது. வெளியில இருந்து ஒண்ணு வந்து அந்த பிரம்மத்தை அசைக்கல. அப்ப அங்க ஒண்ணு ரெண்டு இல்ல. அதுக்குதான் அதுக்கு பேரு ஸ்பந்தம்னு வச்சாங்க. உள் அசைதல்னு அதுக்கு பேரு. தனக்குள்ளேயே ஒரு வைப்ரேட் ஆன பிறகு தான் இருக்கிறதே தான் உணருது. அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருக்கை, அந்த இருப்பு உணர்வு வெளிப்படும் பொழுது நான் வந்த பிறகு அப்புறம் அது இதுன்னு எல்லாம் தொடர ஆரம்பிச்சிடும்ல. ஆமா ஆமா ஆமாங்க. அந்த நான் இருக்கிறேங்கிறத முதல் அங்காரம், அதுக்கப்புறம் எல்லாமே அவன் இவன் எல்லாமே துவைதம் உற்பத்தி பண்ணிக்குது. அப்ப நான் இருக்கிறேங்கிறதுக்கு அப்புறம் சங்கல்பம் பண்றதுதான் இந்த உலகம் எல்லாம். அதுக்கப்புறம் நடக்கிற சங்கல்பத்துடைய விருத்தி தானே இது. ஆமா ஆமா ஆமா. நான் இருக்கிறேங்கிறது வந்து அதுக்கப்புறம் நான் இன்னாராக இருக்கிறேன், அப்புறம் உலகம் இருக்கிறது, இப்படி எல்லாமே இது நமக்கு அதுதான் நடக்குது. ஈஸ்வரன் அப்படிதான் இருக்காரு. பாருங்க, அந்த அசைறதுனால நான் இருக்கிறேங்கிறது விழிப்புணர்வு. அப்ப என்னமோ பிரம்மன் தூங்கிட்டு இருந்த மாதிரியும் அது அசைஞ்ச உடனே விழிச்சுக்கிட்ட மாதிரியும், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அது விழிப்புணர்வு அப்படிங்கிறது தன்னை உணர முடியுது. அதனால விழிப்புணர்வுல அது தான் இருக்கிறதுனாலதான் எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க. அந்த விழிப்புணர்வு இருக்கு இருக்கிறதுனாலதான் உலகம் தெரியுது. தூக்கத்துல நான் இல்ல, உலகம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். உலகம் தெரியல, உலகம் இல்ல, நான் இல்ல, இந்த உடல் தெரியல, எல்லாமே இல்ல. இதெல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இருக்கணும்பாங்க. அங்க ஒண்ணு என்ன இருக்குதுன்னா இந்த இருப்புணர்வு தான்பாங்க. அப்ப இந்த இருப்புணர்வு பிரம்மத்திலேயே அசைவு ஏற்பட்ட பிறகுதான் அது இருக்கு. பிரம்மத்துக்குள்ள அந்த அசைவு ஸ்பந்தம் ஏற்பட்டதுனாலதான் பிரம்மம் இருக்கிற இருப்புணர்வுக்கு போற அந்த இருப்புணர்வுடைய தொடர்ச்சி தானே இந்த நம்மளுடைய இருப்புணர்வும். ஆமா ஆமாங்க. புரியுதுல்ல நான் சொல்றது என்னன்னு? ஆமா ஆமா ஆமாங்க. அதுதான் விழிப்புணர்வு. நான் சொல்றது பிரக்னை. அதுக்கு முந்தின நிலை. அதுக்கு முந்தின நிலை. வெரி குட். அப்ப அதுக்கு எப்படி இருக்கும்னு ஒண்ணு கரெக்ட். அப்ப இந்த இருக்கிறேன்னா நான் இருக்கிறேங்கிறதுக்கு சாட்சியா உங்களை நீங்களே வந்து இருப்புணர்வா நீங்க சாட்சியா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆமா நான் இருக்கிறேங்கிறத போய் நான் எடுத்துட்டா இருக்கிறேங்கிறது. அப்புறம் இருக்கிறேங்கிறது விட்டுட்டு உணர்வு பூர்வமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அப்படித்தானே பிடிபடும், அப்புறம் வார்த்தையால பிடிபடும், அப்புறம் வார்த்தையை விட்டுட்டு அனுபவத்தால பிடிபடும். அது அந்த இடம். அப்ப நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டுமே இருக்கும். நினப்புனால அது ஒண்ணும் இருக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை, இருக்கிறதே என்னால உணர முடியுதுன்னே சொல்லுவோம். அப்ப அந்த இருக்கிறேங்கிற உணர்வுல இன்னும் அசையாம இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்னா அந்த பூர்வ நிலையில இருக்கும், அந்த ஸ்பந்தமற்ற நிலைக்கு போகும். அதுதானே சுத்த பிரம்மம். சங்கல்பம் பண்ணாம, எந்த பாவனையும் பண்ணாம, கற்பனை பண்ணாம இருக்கிற நிலை, அதுதானே பிரம்ம நிலை. ஆமா ஆமாங்க. பிரம்மம் அசைஞ்சனாலதானே இந்த இருப்புணர்வு வந்து, அந்த இருப்புணர்வுல நான் வந்து, அந்த நான் தானே, நான்கிற இருப்புணர்வு தானே அங்க ஈஸ்வரனா இருந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணிச்சான்னு நம்ம சொல்றோம். அதுவே தன்னையும் படைச்சு எல்லாம் கற்பனை பண்ணி ஒரு உலகம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பாவனை ஏற்படுத்தி, அந்த கற்பனையில நாமெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். ஆமா, அதுவேதான் சிவகுமாராவும் இருக்குது. எல்லா ஜீவனும் இருக்கிற மாதிரி அதுவேதான் கற்பனை பண்ணிக்குது. அப்படி சரி, அப்படி அது இந்த சிவகுமார கற்பனை பண்ணி அந்த சிவகுமார் ஒரு கனவு காண்டு அந்த கனவு பொய்ன்னு இந்த சிவகுமார் சொல்ற மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது அது என்னமோ கனவாகவும் இது என்னமோ நிஜமாகும். பாருங்க, இன்னொன்னு கனவுன்னு தள்ளுபடி பண்றதுனாலயே இந்த கனவு நிஜம் மாதிரி உணர்வு கொடுத்துருதீங்க எல்லாருக்கும்.
ஒரு ஒரு பிரம்மைய கொடுத்துருது இல்லையா? அது பொய் மறைஞ்சிற மாதிரி, இது நம்ம நிலையா இருக்கிற மாதிரி, இது உண்மை மாதிரி ஒரு பாவத்தை ஏற்படுத்தி. கனவாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. நீ தினமுமே இல்லாம போயிரு தூங்கும்போது. ஆமா 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 இல்லையா? அப்ப விவேகமா யோசிச்சா இது அனுதினமும் இல்லாம போயிடுதே. இந்த நான், இந்த நினைவு நானா, இந்த அகங்காரம் நான் இல்லாம போயிடுது. அப்ப இது இல்லைன்னா வேற என்ன இருக்கணும்? அப்ப இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் மித்தியான்னு இப்படி விசாரம் பண்ணி புரிஞ்ச பிறகு இங்க இருக்கிற இந்த சிவகுமார் கனவுதான் அப்படின்னு போது உலகம் திருப்பி தெரிஞ்சாலும் அந்த உலகத்தை இந்த ஆன்மா எப்படி டீல் பண்ணும்? அது வெறுமனே கற்பனை. அது கற்பனைன்னு தெரிஞ்சு கனவுக்கு நிகரா தானே அதை டீல் பண்ணும். ஆமாங்க. இது ஒரு பொய், இது நிஜம் இல்ல அப்படின்னு ஒரு மங்கலான பார்வை தான் அதுக்கு கொடுக்கும். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்டா அது மாற முடியாது. உண்மைன்னோ இல்ல உண்மை மாதிரியோ அப்படி கூட இது நினைக்காது. கனவுன்னா கனவு தானே எல்லாமே. ஆமா ஆமாங்க. கனவுல இருக்கிற வரைக்கும் தான் அது உண்மை. ஆமாங்க. அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டா உண்மை மாதிரி தான். ஆனா உண்மையான்னு கேட்டா இல்ல, அது இப்ப இல்ல அது. ஆமா 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 ஆமா. அப்ப இதுல நடக்கிற சூட்சமம் இவங்களுக்கு என்ன புரியல? இவங்க ஏன் அதை திருப்பி திருப்பி அதை அடையிற மாதிரியும் அது உக்காந்து பழகிற மாதிரியும். சரி, என்னன்னா இந்த உலகத்தையும் ஒன்னையும் நான் இருக்கிறேங்கிற அதாவது இந்த அகங்காரத்தையும் இந்த உலகத்தையும் உடலையும் கடந்து அது இருக்கிறத அது உணர்ந்துக்குது அப்படின்னா அது இருக்கிறது அது உணர வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதானே எல்லாமாவும் இருக்கு. அப்ப உணர்றதுக்கு உணர்பவனா தன்னை மாத்தினா அங்க ஒரு கதாபாத்திரமா மாறிடுது இது திருப்பி திருப்பி. ஆமா ஆமா ஆமா. அப்ப இவங்களுக்கு எப்பவுமே எல்லாருக்கும் என்ன ஒரு அதுவே தன்னை இன்னொன்னா மாத்தி அதுவே தன்னை உணர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாவம் அங்க 2 ஆயிடும் இல்ல அப்புறம். ஆமாங்க. அப்படி நடக்குமா? ஞானம் முடிவுக்கு வந்துருது இல்ல எனக்கு. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அது எதுக்கு தானே தெரிஞ்சுக்கணும் இது ஒன்னாட்டி அது இன்னொன்னா மாறும்போதுதான் இன்னொரு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேவை வருது. ஆமா, அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுது. இங்க இது புரிஞ்ச மாத்திரத்துல நீங்க சொல்ற வார்த்தை தான். அடா அப்படின்னா அது அப்படியே தானேங்க அப்படிங்கறது நீங்களே சொல்றீங்க. அது எதுக்கு தானே தெரிஞ்சுக்கணும் இது பண்ணணும் அதோட முடிஞ்சு போச்சு. அது எதாவது இருக்குதே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு முடிவுக்கு இந்த கதாபாத்திரங்கள் பிராரப்தத்தினால இருக்கிற வரைக்கும் இந்த மாயை நாடகம் நீடிச்சாலும் இங்க ஒன்னும் பெருசா ஆன்மாக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆன்மாக்கு எப்பயுமே ஏற்படுத்தாது. இது நீ புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் ஆன்மாக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு இல்ல, ஆன்மாக்கு பாதிப்பே இல்ல. ஆமா, இப்ப ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் இருப்புதான்னு புரிஞ்சுக்கிட்டு இது பண்றதுக்கு அப்புறமும் அது இருக்குது. அது எப்பவுமே இருக்குது. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அண்ட சராசரம்லாம் இல்லாம போனாலும் அது இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற ஒன்ன ஒன்னு அடையிற மாதிரி கற்பனை பண்ணி இங்க ஒண்ணு நடக்குதுன்னா அப்ப 2 இருக்கு. ஆமா ஆமா, கரெக்டுங்க. அப்ப உள்ளது உள்ளபடிதான் இருக்கு. அதுதான் இத்தனையாவும் பிரதிபலிக்குதுன்னா அப்ப நீ விவேகமா இந்த நாடகத்துல பெரும் பங்களிப்பாளரா இல்லாம நீ கூட கிடையாது. அது நான் சொல்றது வேதனைகள்ல சாஸ்திரத்துல தன்னைத்தான் அறிஞ்சால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுவே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லைங்க. அது மனசுக்கு தானே சொல்லப்படுது. தன்னை தான் அப்படின்லாம் சொல்லணும்னா மனசுக்கிட்ட தானே பேசுறேன். அவங்க சொல்றது உத்தம அதிகாரிங்கிட்ட இல்லையே. அதாவது ஒரு சித்தரோ ஞானியோ இன்னொரு சித்தருக்கோ ஞானிக்கோ சொல்லல, அந்த நிலையில இருக்கவங்களுக்கு இதை சொல்லலையே. ஆமா ஆமா, தன்னை ஒரு ஜீவனா நினைச்சிட்டு நான் இன்னாருன்னு சுத்திட்டு இருக்கிறவங்க அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வயப்பட்டு இருக்கிற அந்த மனசுக்குள்ள இருக்கிற இன்னாருக்கு தானே இவங்க எல்லாமே சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா தன்னை அறியறதுக்கு இவன் அடுத்தது இருக்கணுமே. ஃபர்ஸ்ட் தேடும் போது வெக்தித்துவமா தான் தேடும். ஆனா வெக்தித்துவத்துல இருந்து உடலையும் இந்த மனசையெல்லாம் கழிச்சு கழிச்சு பார்த்தா கடைசியா இந்த வெக்தித்துவமான எண்ணம் என்னவா ஆயிடும், இருப்பு உணர்வா மாறிடும். தேடுறவனாக்கி தேடிட்டு இருக்கிற மாதிரி பாவம் ஆயிடுது. ஆரம்பிக்கும் போது என்னமோ ஜீவன் மாதிரி கேள்வி கேக்குது அகங்காரமா, அப்புறம் இந்த அகங்காரத்தெல்லாம் இல்லாம நீக்கி பார்த்தா ஆன்மா மாதிரி தெரியுது. இதுவே நீ என்ன வேணா நீக்கி பார்த்து நீ விவேகம்லாம் அட உன்னை வேணான்னு சொல்லல, எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் இருக்குன்னு தானே கடைசியா தெரிஞ்சுக்க போற. அதுக்கப்புறமும் உலகம் தெரியுது, அதுக்கப்புறமும் இந்த சிவகுமார் இருக்குது. அப்ப இங்க சிவகுமாரா இருக்கிறது பிரம்மன் தான்.
இங்க சிவகுமார்ன்ற ஒரு நபரே கிடையாது. கிடையாது. அப்ப சிவகுமார் இருக்கிறாருன்னா அவர் இருக்கிறாரு அப்படின்னா அது பிரம்மன் தானே சிவகுமாரா இருக்குது, இருந்துட்டு போகும். அதுவும் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இப்ப இதே போன பிறவியில் இன்னொரு உடம்பா நான் சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்க, போன பிறவியில் நான் இன்னவா இருந்தேன் இதா இருந்தேன் அப்படின்னு. அது எண்ணங்களுடைய சுழற்சி, எண்ணங்களுக்குள் எண்ணங்கள் மாதிரி தானே பிறவி சுழற்சியும். ஆமா ஆமா, ஒவ்வொரு உடம்பையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்குது. போன பிறவி இருக்கலாம், முடிஞ்சு போயிருது. போன எபிசோட்ல வேற ஒருத்தர் இருந்திருக்கான், சுரேஷ் ரமேஷ்ங்கிற மாதிரி எவனோ ஒருத்தர் இருந்திருக்கான். ஆமா, இப்ப நீங்க இந்த பிறவியில சிவகுமார்னு இதுக்கு பேர் வச்சிருக்குது. ஆமாங்க, அடுத்த பிறவியில பேர் இருந்திருக்கலாம், இல்ல இதுவே முதல் பிறவியாக இருக்கலாம், இதுவே முதல் பிறவியா இருந்து கடைசி பிறவியாகவும் இருக்கலாம். இந்த கேரக்டர் இப்பயே தோன்றி இப்பயே அழியிற மாதிரியும் பண்ணிருக்கலாம், இந்த ஒரு கதாபாத்திரமா மட்டும் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம், எல்லாம் பொய் தானே, எப்படி வேணா வச்சுக்கேன், அது பொய் தானே. கரெக்ட். ஆமா ஆமா, 500 பிறவி 1000 பிறவியா வச்சாலும் உண்மைதான். கரெக்டுங்க. அப்ப இங்க அனுதினமும் இந்த சிவகுமாருங்கிறது ஒரு கதை. எப்படி இந்த சிவகுமார் கனவுல இருக்கிற சிவகுமார் பொய்யோ, அது மாதிரி இந்த சிவகுமாரும் எண்ணங்கள் தான். பிரம்ம, அதாவது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால தோன்றி இருக்கிற ஒரு மாயை, ஒரு பிரமை தான் இது. அப்ப உள்ளது ஏற்கனவே பூரணமா தான் இருக்கு. அதுதான் இப்ப அது தன்னை தெரியல அப்படிங்கிற பாவத்துக்கு வரும்பொழுதே அது இன்னொன்னா வேற ஒன்னா கற்பனை பண்ணிட்டாங்கன்னா அது தன்னை தெரியல, தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வருது இல்லைங்களா. அது மட்டும் இருக்கிற போது அது தன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒன்னும் தேவை. அது மாத்திரம் தான் இருக்கும் போது அது ஏன் சிந்தனை வயப்படுதுன்னு கேக்குறேன். அது மாத்திரமா இருந்தாவே சிந்தனை இல்லாம இருக்கிற நிலை தானே பிரம்மத்துன்னு நம்ம சொல்றோம். ஆமா ஆமா ஆமா, கரெக்டுங்க. இப்ப சிந்தனை வயப்படும் போதே பலவா இருந்தா தானே அதுக்கு சிந்தனையே வருது. இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு சிந்தனையில இன்னாரா உருவாக்கி அந்த சிந்தனையில இன்னார எல்லாம் கழிச்சுக்கிட்டே வந்து அப்புறமேன வெறுமனை இந்த சிந்திக்கிறவனா மாத்திரம் இருந்துகிட்டு அந்த சிந்திக்கிறவன் இன்னாரா இல்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப எல்லாத்தையும் கழிச்சு சிந்திக்கிறவன் இன்னாரா இல்லாம சிந்திக்கிறவனா மாத்திரம் இருந்து சிந்தனை இல்லாம இருக்கிறத நான் அனுபவிப்பேங்கிறான் இவன். அப்புறம் என்ன ரெண்டா இருக்குது அங்க, நீயும் இல்லாம போறது தானே அது. ஆமா ஆமாங்க. அப்ப அப்படிதான் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுதானே அப்படி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப அது என்ன சங்கல்பிக்குதோ அதெல்லாம் செய்யும். உன்னால இந்த உலகத்துல விவகாரம் பண்றது, அதாவது நீன்னு நினைக்கிற இந்த உடல், இன்னாருன்னு நினைக்கிற இந்த எண்ணம் எல்லாம் உனக்குங்கிறது இல்ல, அதுவேதான் நீயா இருந்து இவ்வளவாவும் செயல்பட்டு இருக்கு. உன்னால இதுல எதுவுமே கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. இல்ல, இந்த சிவகுமார்ங்கிற அந்த கதாபாத்திரத்தினால ஒரு ஆணையும் கொடுக்க முடியும். அப்படி ஒரு ஆணி புடுங்குற மாதிரி இருந்தா கூட அதோடைய கற்பனையா தான் இருக்க முடியும். ஆணியே கற்பனை, புடுங்குற இவனும் கற்பனை, புடுங்கிட்டானாலும் கற்பனை. எங்கடா புடுங்குற ஆணியை காட்டுன்னா ஆணியும் இல்ல, சரி நீயா இருக்கிறியான்னு கேட்டா விசாரிச்சா கடைசி இவனும் இல்ல. அப்ப இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துல தெரியுது. அதுவே தன்னையே எல்லாமே மாத்தி எல்லாமே ஆக்கி அதுவே கற்பனை பண்ணி அதுவே நானாகி எல்லாம் ஒரு கூத்து அப்படி நடக்குது இல்லைங்களா. இந்த பொய்யான கதாபாத்திரம் வெறும் எண்ணங்களால மட்டுமே இருக்கிற இந்த சிவகுமாருங்கிற கதாபாத்திரம் இது ஒரு கனவு கண்டு அந்த கனவு கலைஞ்ச பிறகு அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இது நிஜ மாதிரி நினைக்கிற அளவுக்கு இந்த மாயையை சுவாரஸ்யமா வச்சிருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமாங்க, அதுதான் அந்த சுவாரஸ்யம். நாம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் சிவகுமார், நிறைய பேர் இப்படி தன்னை உண்மையாவும் தான் இல்லாதது இந்த கனவு மாதிரி இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டதுனால இதெல்லாம் உண்மை மாதிரி இப்ப மெய் மாதிரி தெரியுது இவங்களுக்கு. அதனாலதான் இவங்களால இதுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொய்யான தோற்றத்துல இந்த கதாபாத்திரங்கள் முயற்சி பண்ணுது, நான் அதை அடைய போறேன்னு. சொன்ன மாதிரி என்னதான் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிட்டவன், ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன், இன்னைக்கு ஒரு அருமையான பாயிண்ட பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட தூக்கான நிலையில அவனும் காணாம போயிடறான். ஆன்மீகம் இல்ல, ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் புரிஞ்சுக்கிட்டவன் எல்லாம் ரெண்டு பேருமே மொத்தமா எல்லாம் போயிடுறாங்க. ஞானிகளுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சதா இந்த கதாபாத்திர அறிவை தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சதா இப்ப உங்களுக்கு இந்த சிவகுமார்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, இது மித்யா, இது கனவு தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இது அனுபவத்துல பாக்குறாங்க இல்லையா, இந்த அறிவு அனுபவிச்சு உள்ள விசாரத்துல பாக்குது இல்லையா, அப்ப அது தாரா இது இல்லையா.
அப்ப வெறும் இது என்ன மாத்திரம் தான் அப்படின்னு புரிஞ்ச பிறகு சதா இத இதுக்கு முக்கியத்துவமோ இதை அடிப்படையா வச்சு இங்க வர கற்பனையோ எண்ணங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படியே இருக்கிறதுனா அந்த நிலை எப்படி இருக்கும் பாருங்க. சிம்பிளா சொல்றேன், இந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? வெறுமனே தூங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு, அதாவது வெறுமனே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே கரெக்ட் தான். ஏன்னா இந்த கதாபாத்திரம் இல்லாத நிலையை தானே தூக்கம்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆமா ஆமாங்க. அப்ப முழிச்சுக்கிட்டே தூங்குற வித்தை இதுதானே. அப்ப சதா இந்த உலகம் தெரிஞ்சாலும் இந்த சரீரமே பார்த்தாலும் இது எல்லாம் மித்யா, போய் கற்பனை. உலக காட்சிகளும் அந்த கற்பனை காட்சிகளும் தெரியக்கூடாது. அதே சமயத்துல தானும் தூங்கிடக்கூடாது. தானும் விழிப்பா இருக்கணும். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த அந்த கற்பனை காட்சிகளும் வராம இருக்கணும். அதுதான் வராம இருக்கணும். அப்படின்னா வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கணும். அதுதான் சகஜ சமாதி. தெரியும். இப்ப கனவுல எவ்வளவு பெரிய உன்னதமான இறைவனையே நீங்க தரிசிச்சுட்டாலும் கூட அது கரைஞ்சு போன பிறகு அங்க ஒண்ணும் வேல்யூ இல்லாம போயிடுது. விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது மட்டும் தான் நடந்த கணக்குக்கு வருது. மீதி எல்லாம் அது நடந்தாலும் நடக்காத மாதிரி தானே இல்லைங்களா? கடவுளையோ இல்ல நான் நிஷ்டையிலையோ நான் இறைவனை பார்த்தேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இறைவனை காட்டக்கூடிய வல்லமை உனக்குள்ள ஒண்ணு இருக்குது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த இறைவனுக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. இறைவன் இருப்பதாக ஒண்ணு உனக்கு அறிவிக்குது இல்ல, அது எதுன்னா அதுதானே மூலம். ஆமா ஆமா ஆமா. அதுல தோன்றி தோன்றி மறைகிற உருவங்கள் தானே நீ இறைவனா கை காலா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறார். அவரு எல்லாமாவும் இருக்குதுங்கிறது தானே. அது இல்லைன்னா அந்த இறைவனையே அறிய முடியாது. அதுதான் சொல்றோம். இந்த வெளிச்சத்துல தானே எல்லாம், இந்த அறிவு வெளிச்சத்துல தானே எல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. இறைவன் ஆகட்டும், ஞானிகள் ஆகட்டும், எல்லாம் இதுக்குள்ள தோன்றி மறைகிற இல்யூஷன் தானே, கனவு தானே இது. இப்ப நீங்க சொல்லும்போது ஒண்ணு புரியுதுங்க. அதாவது நம்ம அந்த அறிவுங்கிற விஷயம் இல்லைனாவ, அறிவுங்கிற இல்ல இந்த உலகத்துக்கு இருப்பு கிடையாது. காட்சிகள், சப்தங்கள், அந்த 5 புலன்களால வரக்கூடிய அந்த எந்த விஷயத்துக்குமே அறியக்கூடிய தன்மை இல்லைன்னா அதுக்கு இருப்பே கிடையாது. இப்ப கண்ணாடி இருக்கு சிவகுமார், கண்ணாடியில இந்த உலகம் தெரியுது. கண்ணாடி அசையாம இருக்கு. ஆனா கண்ணாடிக்குள்ள பிரதிபலிக்கிற இந்த உலகத்துடைய பிம்பங்கள் எல்லாம் அசையுது. இப்ப இந்த கண்ணாடி தனக்குள்ள பிரதிபலிக்கிற இந்த பிம்பங்கள் அசையுதே, அதனால தான் அசையறதா நினைச்சு அது தியானம் பண்ணுதுன்னு வச்சுங்க, அந்த அசைவை நிறுத்துறதுக்காக. இது சாத்தியமாகுமா? இல்லைங்க, சாத்தியமாக அசைவே இல்லையே. அது நீ ஏற்கனவே பூரணமா தான் இருக்கிற, அது பிரதிபலிக்குது. நீ அனைத்து அனுபவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒன்னில் இவைகள் எல்லாம் பிரதிபலிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். இந்த ஆன்மீகத்தை தேடுறவன், அதை புரிஞ்சுக்கிட்டவங்க, முயற்சி பண்றவன், சும்மா இருக்கிறவன் சொல்றவன், இவன் எல்லாமே அதுலதான் பிரதிபலிக்கிறான். இப்ப இவன் எல்லாமே கண்ணாடிக்குள்ள அசைகிற மாதிரி தானே, இவன் அசைஞ்சுக்கிட்டு தானே இருக்கிற. அதனால தானே இத்தனை பேர்ல இவன் சொல்லிட்டு இருக்கான் ஒவ்வொன்றையும். ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. இப்ப கண்ணாடி ஐயோ தனக்குள்ள பிரதிபலிக்கிற இந்த உலகத்தை பார்த்துட்டு தான் அசைகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அசைவுகள் எல்லாம் நிறுத்துறதுக்கு நான் உட்காந்து தியானம் பண்றேன், எண்ணங்கள் இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு இது ஒரு முயற்சி பண்ணா இதோட கூத்து வேற என்ன இருக்கு? அதனாலதான் சொல்றேன், வசிஷ்டர் அழகா சொல்லுவார், சித்தின் பிரதிபலிப்பே ஜெகத் அப்படின்பாரு. இந்த அறிவினுடைய பிரதிபலிப்புல தானே இந்த உலகம் தெரியுது, உலகம் பிரதிபலிக்குதுங்கிறாரு. அப்ப நீ ஏற்கனவே பூரணமா தான் இருக்கு. இது விசாரத்துலதான் கண்டுபிடிக்க முடியும். நீ கண்மூடித்தனமா உட்காந்து 1 மணி நேரம் இல்ல 1 நாள் இல்ல 1 வருஷமே கூட உட்காரு. அதுக்கப்புறம் திருப்பி சரீரம் இருக்கும் வரை இந்த பிரக்னைக்கு நீ வரும்பொழுது திருப்பி இந்த உலகம் தெரியும். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆமா ஆமா ஆமா. அப்ப பக்குவம் இல்லாம விசாரிக்காத இந்த அறிவு திருப்பி என்ன பண்ணும்? கீழான நிலைக்கு போய் ஜடத்தன்மைக்கு திருப்பி இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி இதுல போய் விவகாரம் பண்ண ஆரம்பிக்கும். இல்ல இது உண்மை மாதிரி இது தப்பிக்கிறதுக்கு நான் தியானம் பண்றேன், தண்ணியில் போய் நாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்யான கனவுக்கு உண்மைத்தன்மையை கொடுத்து அதுல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கும். ஆமா, அது எடுக்கிற தப்பிக்கிற முயற்சி எல்லாமே திரும்ப திரும்ப அந்த கனவை உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்குது இல்லைங்களா? நாய் தம்புற வாழையவே பிடிக்க முயற்சி பண்ணி சுத்திட்டே இருக்கிற மாதிரி இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அது பிடிக்கவும் முடியாது, அது நிறுத்தவும் முடியாது, அப்படியே தொடர்ச்சியே அது போயிட்டே தான் இருக்கு. அதோட நினைப்பு நாம வேற வால் வேறன்னு நினைச்சுக்கிட்டு வாழை பிடிக்கிறோம்னு இது அது அதுகிட்ட தானே இருக்கு. வாழே அதோட ஐக்கியம் தானே, அதோட அடையாளம் தானே அது. ஆமா, அது சொன்ன மாதிரி வாழை தட்டில இருந்து ஐக்கிய வேலையை நினைச்சுக்கிட்டு அதை வாழை பிடிக்கிறதுக்கு அதுவே திருப்பி திரும்பி அது வாழும் திரும்ப அப்புறம் திரும்ப போயிருக்கு.
இது இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லுங்க. அப்ப அந்த அமைதி கடல் போன்று அப்படின்னு வசிஷ்டர் அழகா. அது எப்படி ஏற்படும்? இந்த சாந்த குணம் எப்படி இந்த ஆன்மாவுக்கு கிட்டும்? அப்ப எல்லாமே கனவுதான். அப்ப ஏதோ ஒருத்தர் இருந்துகிட்டு அதை அடையிற மாதிரி முயற்சி பண்றது, அது ஆரம்ப கட்டத்துக்கு வேணா சரின்னு சொல்லலாம். ஆனா இன்னதுதான் உன்னுடைய சொரூபம்னு தெரிஞ்சவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இது இன்னும் மெருகேற்றணும், இன்னும் உட்காந்து பழகி, கண்ணை மூடி பழகி. நம்ம இவர் கூட சொல்லியிருந்தாரு, இப்ப லாஸ்ட் வீடியோல கூட பேசியிருந்தாரு, பகவான் கண்ணே மூடினது இல்ல, பகவான் எப்பயுமே ஓப்பன்ல தான் இருப்பாரு. ஆமா ஆமா, அந்த போட்டோல இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் கேட்டு இருந்தீங்க. கரெக்டா நீங்க சொன்னீங்க. அது லாஸ்டா பேசுறது குரு இறந்து விட்டாருன்னு சொல்லிட்டு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுல எல்லாருமே அதே தானே பேசுறாங்க, அதே தானே சொல்றாங்க. தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ கிடையாது, கண்ணை மூடி இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எந்த போட்டோவுமே இல்ல. சகஜமா அப்படியே முழிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே உள்ள ஆழத்துல அவரு அப்படியே அதுல இருப்பாரு ஸ்திதியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவர் அந்த நிலையில இருக்கிறாருன்னா, அவர் அந்த நிலையில ஏதாவது சிவகுமார் அந்த நிலையில இல்ல, சிவகுமாரையே தள்ளுபடி பண்றாங்க அவங்க. நான் சொல்றது என்னன்னு புரியுதா? அப்ப அந்த இடத்துல இந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாருங்க. அப்படி முக்கியத்துவம் இல்லைன்னும் போதே இப்ப இந்த சரீரத்தோட எதை செஞ்சாலும் எது நடந்தாலும் அது அவர் பண்றதாவோ அந்த நபத்தன்மையில அது பண்ற மாதிரியோ அவர் நினைக்கல. அப்படி நினைச்சா கில்ட்டி இல்ல வரும். ஐயோ திருப்பி திருப்பி நம்ம நழுவிடுறது தானே தோணும் அவருக்கு. அப்படி தோணலையே. இப்ப அவரு எப்படி போய் இருப்பாரு? அவருங்கிறதே இன்னாருன்னே அங்க இல்லையே ஒண்ணு இல்ல. அப்ப அங்க எப்படி இருக்குதுன்னா, அந்த இன்னார் இல்லாம இருக்கிறது இருப்பா இருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போய் உட்காந்து கண்ண மூடி உட்காந்து. அது விசாரம் பிடிபடாத வரைக்கும் இந்த சாதனங்கள்லாம் ஒரு அளவுக்கு தான் கை கொடுக்கும். இதுவே முழுமை கொடுத்துரும் தான் சொல்ல முடியாது. அத உனக்கு தொட்டு காட்டலாம். திருப்பி அதையே புடிச்சுக்கிட்டு அதையே இன்னும் மணிக்கணக்குல உட்காந்து இல்ல, சகஜமாவே இது நடக்கணும், நடந்தாதான் சாதிச்சுக்கிட்டேன்னு. அது நீ சாதிச்சுக்கிட்டதுக்கு நீ உணர்றதுக்கு இன்னொன்னு ஒன்னும் பிரம்ம இல்ல, பிரம்ம மாத்திரம் தான் இருக்கு. நீங்கிற இந்த கனவு நடந்து முடியுது, இங்க நடந்து முடியுது ஒவ்வொன்னும். அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. இல்ல இதெல்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் பிரம்ம சங்கல்பத்துல இருக்குதே தவிர பிரம்மமா தானே இருக்கு. ஆமாங்க. இப்ப நல்லா யோசிச்சுங்க, பிரம்மப்பையும் பிரம்மமா தான் இருக்கு. ஆமா தானே? அப்ப இங்க நான் பிரம்மத்தை அடையறேங்கும் போது இருமை வருதா வரலையா? ஆமா ஆமாங்க. பிரம்மத்திலிருந்து நழுவி நான் இன்னாருங்கிற ஒரு தனித்தன்மை இப்ப நான் இனி பிரம்மத்தை அடைய போறேன் அப்படிங்கிற போதே நம்ம தெரிஞ்சு வந்துட்டோம்ல அதுல இருந்து. அப்ப அடைபவன் ஒருவனும் அடையிற இலக்கு உண்ணாவும் அதை போய் நான் பார்க்க போறேன் அடைய போறேங்கிறது எப்படிப்பா சாத்தியம்? அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி முன்னாடி இருக்கவங்க எல்லாம் முன்னோடிகள்லாம் அதை சாதிச்சுக்கிட்டாங்களேன்னா, அங்க சாதிக்கிறவனா இருந்து சாதிக்கல, அங்க சாதிக்கிறவனே இல்லாம வெறுமனே அது மாத்திரமா தான் அங்க இருந்திருக்கு. உங்களுக்கு தான் இவர் இன்னாரு, இவர் இப்படி பண்ணாரு, இவர் உக்காந்தாரு, தவம் பண்ணாருன்னா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. அவங்க அந்த கதாபாத்திரத்தையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கனவை எப்படி எல்லாருமே கனவு அப்படின்னு விழிப்பு உணர்வுல கனவை நம்ம தள்ளுபடி பண்ற மாதிரி இவங்க சுய விழிப்பு அதுவாவே இருக்குது இல்லையா? அப்ப இந்த எண்ணங்கள் தான் வந்து போகும்போது இந்த எண்ணங்களையே ஒட்டுமொத்த எண்ணங்களையுமே புறக்கணிக்கணும்னு நினைச்சு புறக்கணிக்கல. அது இல்லங்கிறது இந்த அறிவு உணர்ந்து ஆன்மா உணர்ந்து அப்படியே விட்டுருது. அதான் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. சிவகுமார் பொய், பிரம்மமா இருக்குது. இப்ப இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? அதுவாதான் இருக்குது. இங்க யாரு ஆக தெரிஞ்சுக்கணும்? சிவகுமார் பொய் அப்படின்னீங்க. நான் அததான் சொல்ல வரேன். என்னன்னா இது எவ்வளவு சொன்னாலுமே என்னமோ இன்னும் பண்ணணுங்கிற மாதிரி ஜனங்க நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களுக்கு கால விரையும் தானே. ஆமா ஆமா ஆமா. திரும்பவும் அந்த அகங்காரம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு இல்ல, அதுதான் இருக்கு. அப்ப நாம இருக்கிறோமேனா நம்ம இருப்பதான கற்பனை அது பண்ணிட்டு இருக்கு. நாமங்கிறது இப்ப நம்ம பேசிக்கிறதுனால நாம இல்ல, இங்க நாமளே இல்ல, அதுதான் இங்க இருக்குது. கதாபாத்திரமா இன்னாரா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா அதுவாதான் இருக்கு. இந்த பொய்யானது இது தானாவே அழியப்படும். இது ஒண்ணு நீங்க அழிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணுங்களால முடியாது. அப்படின்னா கனவுல எல்லாருனாலையும் எல்லாமே பண்ண முடியும். இப்ப இந்த சிவகுமார் முயற்சி பண்ணி போய் அந்த இருப்பதை உணர்ந்துக்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இது எல்லாமே கற்பனை தானே இல்லைங்க?
இல்ல அப்படி முயற்சி பண்றதா இருந்தா கனவுல முயற்சி பண்ணி கனவுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ, இல்ல எதையோ ஒண்ணு மாத்து அந்த அந்த கனவு உலகத்துல. அது முடியலையே. முடியல அது என்ன விழிச்சிட்டு அதுதான் நடக்குது. நிறைய பேருக்கு இது முரண்படதான் தெரியும். ஆனா வேற வழி இல்ல, கடைசி இங்கதான் வந்து ஆகணும். இந்த இடத்துக்கு வந்தா மாத்திரம்தான் அது அடங்கும். அத்வைதம் இரண்டற்றது அப்படிங்கிற போதே அங்க ஞான பந்தம் இல்ல மோட்சம் இல்லைன்னு அங்கேயே ஒரு முடிவு ஆகி போச்சு. அப்ப எது எதை தெரிஞ்சுக்குது, இருக்கிறதா அது ஒண்ணுதான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அது அதுவாதான் இருக்கு, நான்கிறதே இல்ல, நான் அதை கவனிக்கிறேன், இருப்பா இருக்கிறேன். இவ்வளவு தூரம் நீ வந்து விருத்தி பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அமைதியா இருக்குன்னு உடனே நீயே ஏமாத்திக்கிறீங்க. ஒட்டு மொத்தமா நீங்கிறதே பொய் தான் தள்ளுபடி பண்ணு, தூக்கி கடாசு வெளியில. இல்ல இருக்கிறது எல்லாமே பிரம்மம்னு சொல்லு, இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லு. இப்ப நீங்களே சொல்றீங்க மேற்கோள் காட்டும் விதி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிருக்கோங்க அப்படின்னு. ஏன் புரிபட மாட்டேங்குது, அப்புறம் ஏன் முயற்சியிலே இருக்குது எல்லா ஜீவனம் அப்படின்னு நினைக்கும் போது அது அப்படிதான் கற்பனை பண்ணுது. அது புரியுது. எதுவுமே பண்ணாங்க சிவகுமாரையே வந்து அதுதான் கற்பனையே பண்ணுது. இப்போ அந்த ஞான பந்தம் யாருக்கு? சிவகுமாருக்கு. இந்த சிவகுமாரே பொய் அப்படிங்கும் போது அங்க பந்தம் இல்ல. இப்ப யாருக்கு மோட்சம் வேணும்? இப்ப தூக்கத்துல சிவகுமார் இல்ல, அவன் தூக்கத்துல எழுப்பி எப்ப உனக்கு மோட்சம் வேணும்னா அங்கேயே அவன் இல்ல, அவனுக்கு பந்தமும் இல்ல மோட்சமும் இல்ல. அப்ப இந்த மோட்சம் இந்த இதெல்லாம் யாருக்கு தேவை? அப்ப இவன் ஒரு பொய்யா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இவன் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் திரும்பவும் நைட்டு தூங்கும் போது இல்லாம போயிடுறான். அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது இல்லைங்க. இவன் ஒருத்தர் திரும்பவும் காலையில எழுந்திரிச்சிட்டு நான் இன்னான்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஞானத்தை தேடுற மாதிரி தான் இருக்கிற மாதிரி பந்தத்தில் இருக்கிற மாதிரி தனக்கு மோட்சம் வேணுங்கிற மாதிரி செய்யறான். திரும்பவும் நைட் இல்லாம போயிடுறான், திரும்பவும் காலையில வர்றான். இல்ல இவன் இல்லாம இருந்தா பிறகு இவன் தேடின ஞானமும் இல்லாம போயிடுது தூக்கத்துல. கரெக்ட், எல்லாமே இல்லாம போயிடுது. இப்போ அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் தானே. அப்ப இந்த கனவு மாதிரி இருக்கிற இந்த வாழ்க்கையில நீ எதெல்லாம் அனுபவத்துல படிக்கிறியோ தெரிஞ்சுக்கிறியோ உணர்றெல்லாம் சொல்லிக்கிறியோ எதெல்லாம் உன் அனுபவத்துக்கு உட்படுதோ அது தூங்கினாவே இல்லாம போயிடுதுன்னா அது எப்படி நீ தக்க வச்சுக்க முடியும்? அப்புறம் கரெக்டுங்க. எனக்கு இப்போ அது நல்ல உண்மைங்க. இப்ப அப்படித்தான் சில நேரத்துல எத்தனையோ படிச்சது பண்ணுனதெல்லாம் பார்த்தா டேலண்டா பேசுற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு நீங்க பேசும்போது பார்த்தா எனக்கு எல்லாம் மறந்த மாதிரி ஆகி போயிடும். ஒண்ணுமே கத்துக்காத மாதிரி எதை பத்தியுமே அதை பத்தி ஸ்லோகம் இருந்து தெரியாது. அது அந்த பேசுறவனே இல்லாம இவன் ஒருத்தர் வேற ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கூட என்னன்னா இந்த ஞானத்துடைய பிசுறு, இந்த ஞானம்னு ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியத்துவமானதுனால வந்த வேணா இது. அந்த ஞானமே இல்லங்கிறதுக்கும் கடந்து போறோம் இல்லையா? இப்ப நம்ம அதுல இருந்தும் கடந்து போறோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்பதானே அது அதுவாவே இருக்குது. எல்லாத்தையும் விடு அப்படின்னா இப்ப இந்த தூக்கத்துல எப்படி கற்றவனையும் விட்டுறோமே அந்த மாதிரி விடணும் இல்லைங்களா? ஆமா, அந்த பாவம் தான். ஆமா, விடணும்னா இப்ப தெரிஞ்சுக்கிறோம், பேசும்போதே தெரிஞ்சுக்கிறோம். ஆமா ஆமாங்க. இப்ப மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு ஞானி மாதிரி நம்ம கேட்கறதுக்கு தகுந்த பதில இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே போறதுல அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அது அது ஒரு விஷயமே அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருது இல்ல. குதர்க்கமா கேட்கணும்னா குதர்க்கமா கேட்டு மடக்கணும். இல்ல நான் வந்து நான் பத்தியா மடக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுக்கு வேணா கேட்கலாம். நம்ம ஒண்ணு இதுல வந்து வீரன் சூரன் சொல்லிக்கல, உடனே தோல்வியை ஒத்துக்க போறோம். ஏன்னா நம்மங்கிறதே இல்ல, அதுதான் உண்மை இல்லையா? அப்ப இது வந்து அதுல சாதிக்கிறது இல்ல, ஜெயிக்கிறது இல்ல, ஜெயிச்சுக்கிறது வந்து சாதிக்கிறது இல்ல. இது நாமளே இல்லாம போறது தானே சாதிக்கிறது. ஆமா ஆமா கரெக்ட். அத தான் இருந்துகிட்டு அதுல புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இன்னும் தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனா இதுக்கெல்லாம் அது அவங்க சொல்றது. இங்க இருக்கிற இந்த அறிவு இன்னாரா தன்னை நினைக்காம இருக்கிறது தானே சாதனை. ஆமா ஆமா அவ்வளவுதான். அது அப்படிதான் இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிறது தான் ஒண்ணு. இது இங்க இன்னாரும் பேசி இன்னார ஜெயிச்சாங்க இன்னார்கிட்ட தோத்தாங்கிறதுலாம் வேஸ்ட், விரயம் தானே. அது ஜெயிச்சதும் வேஸ்ட், தோத்ததும் வேஸ்ட் தானே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா மாதிரி இந்த இன்னார கற்பனை பண்றதே அதுதான். அதுவே கற்பனை பண்ணாமையும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய பிரம்மாண்டமான விஷயம் தானுங்கய்யா. அது ஏன் புரிய மாட்டேங்குதுங்கிறத ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணுதான் இருக்குது அப்படிங்கிற போது அது அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அத்வைதம் சொல்லும் பொழுது இரண்டற்றதுங்கிற போதே அங்க ஞானமும் இல்ல பந்தமும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு தேவைப்படுது இல்ல சார்? இப்ப நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் கூட இப்பதாங்க எனக்கு அது புரியுது. இப்ப நீங்களே எடுக்கிறீங்க பாருங்க. நம்ம அப்ப பேசுறமேன்னு போது அப்பயும் இதே அர்த்தத்துல தானே பேசியிருப்போம். அப்ப ஏன் நமக்கு இதே அர்த்தத்துல புரியலங்கிறது ஒண்ணு இருக்கும்ல எல்லாரும். அதுக்காக தானே திருப்பி சொல்ல வேண்டியது. அதுக்குதான் நம்மளும் சொல்றோம். இங்க என்னன்னா இங்க இது உண்மைன்னு இது இருக்கிற மாதிரி இது உண்மையாக்குறதுக்காக இதுக்கு பல பொய் கனவுகள் வர மாதிரியும் அந்த பொய் கனவுகளை விடுக்கிறதுனால இது என்னமோ உண்மையா இருக்கிற மாதிரி
ஒரு பிரம்ம வந்துருது இல்லைங்க எல்லாருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அப்படி ஒரு பிரம்ம இருக்கிறதுனாலதான் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிற நம்ம. ஆமா ஆமாங்க. திரும்ப திரும்ப இவனால ஏதாவது சாதிக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்க, இப்ப படிச்சதை வச்சு பேசுறது சிந்திக்கிறதுலாம் பார்த்தா பண்டிதத்துவம் மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்பதையும் விடணும் அப்படிங்கறது சில நேரத்துல நான் நினைப்பேன், என்னடா நம்ம படிச்சதெல்லாம் மறந்து போச்சு, அந்த சரியா சிரவணம் பண்ணா மட்டுமா நம்ம இன்னும் எல்லாம் பண்ணணுமோங்கிற மாதிரி முதல்ல தோணும். அதாவது எல்லாம் மறந்து போயிடுது. இப்ப நம்ம ஞானத்துக்குண்டான கருத்துக்கெல்லாம் மண்டைகள் நின்று அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு ஞானம் சாத்தியப்படும். நம்ம கற்றதெல்லாம் மறந்து போயிடுதே, நமக்கு டெய்லி நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்க முடியலையே, அதை புடிச்சுக்க முடியலையே, அது போயிடுது. அப்ப சரியா பதிவு பண்ணாம விட்டுட்டோமாங்கிற மாதிரி கூட இருக்கும். இல்ல அதுதானே வெற்றித்துவமான பிடிமானம். அந்த அறிவு தன்னை வெற்றியா நினைக்கிறதுனால தானே விடுதலை பத்தி யோசிச்சு அதை புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஜீவனை விடமாட்டோம், விடமாட்டோம். அந்த இன்னாருங்கிறவன் போகாத வரைக்கும் பந்தமும் போகாது. அதனாலதான் விசார மார்க்கத்தை ஞான மார்க்கமா வச்சாங்க. சும்மா போய் இப்படி உட்காந்து மூளைக்கு உட்காந்து மணிக்கணக்குல உட்காந்து என்ன சாதிக்க போற நீ? கொஞ்ச நேரத்துக்கு அடங்கின மாதிரி தெரியும். அப்படிலாம் அடக்க முடியாது. அது மேல இருந்து உன்னை உசுப்புனா இந்த உடம்புக்குள்ள பூந்து அது வேலை செய்யறது செஞ்சுதானே ஆகணும். திருப்பி அது எண்ணங்களா இந்த உடம்புக்குள்ள விடு. எப்படி கனவு கதாபாத்திரத்துல கனவுல இருக்கிற சிவகுமார் அது செய் இது செய்யும் இது ஏவுதோ, அந்த மாதிரி இங்கேயும் தானே ஏவிக்கிட்டு இருக்கு. நீ எப்படி நிறுத்திக்க முடியும்? ஒரு போன் அடிச்சு இது பண்ணுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தியானம் அப்படியே அந்த கடமை காலி ஆயிடும். ஒரு போன் அடிச்சு அதை எழுப்பி விட்டுருவாங்க. நீயே இல்லாம இருக்கிறது தான் அந்த நிலை. அதான் தியானம். அதனா ஒரு பேர் வச்சுக்கணும்னா தியானம்னு வச்சுக்க. இதை வச்சுக்க. நீ எப்பெல்லாம் நீ இருக்கிறதா தோணுதோ அப்பெல்லாம் நீ இல்ல அப்படிங்கறது விசாரம் மூலியமா இப்ப சம்பாதிச்சு வச்ச இந்த அறிவு மூலியமா அதை உணர்ந்து அந்த விவேகத்துல இருந்து வா. அவ்வளவுதானே விஷயம். நீங்க சொன்னதுதான் அதுதானே பகவான் சொல்றாரு. இப்ப ஞானத்துக்கு ஒருத்தர் ஞானமுடையன்னு அந்த ஞானமுடையன்னு கேட்கறவன் யாரு, அவன் உண்மையா நிஜமால் இருக்கானான்னு பாரு. இதே ஒரு விருத்தி அப்படிங்கிற போது அவனுக்கு ஞானமும் தேவையில்லை, அப்படி ஒரு பந்தத்திலையும் இல்லை, அவனுக்கு ஞானமும் தேவையில்லைங்கிற ஒரு விடையை கொடுக்குறங்கிறக்காத்தானே அவன் திருப்பி விடுறாரு உள்முகமா. அதே இப்ப உள்முகமா திருப்பி விடணும் விசாரிக்கன்னா அவன் திரும்ப அவனுக்கு தெரியறது இல்லை. திரும்ப உள்முகம் உட்காந்து நாடாடுன்னு வார்த்தைகளை கேட்டு அது ஒரு பிடிபடுறது இல்லை. அந்த இன்னாரா இல்லாம இருக்கிற ஸ்டேட் அவனுக்கு பிடிபடுறதுனால அது ஒரு முயற்சியா பண்ணி அதுல பல வருஷங்கள் தோத்தவங்க அப்படி இருக்காங்க. சில பேருக்கு புரிஞ்சவங்க இருக்காங்க. சில பேரு புரிஞ்சுக்கிட்டவங்க சாதிக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகணும்னு அடுத்த கட்டம். ஏதாவது பாருங்க, காலமே இல்லாம இருக்கிறது தான் அது. அதுக்கு எந்த காலமும் இல்ல அந்த இருப்புக்கு. இவங்க அதை ஒரு காலத்துக்கு உட்படுத்தி நான் பின்னால் அடைஞ்சிருவேன். அது இப்பயே இங்கேயே இருக்கிற ஒன்ன போய் நீ எப்படி போய் உன்னுடைய கற்பனையினால எண்ணத்தினால இன்னொரு காலத்துல நீ அடைய முடியும்னு தள்ளி போட முடியும்? இப்பயே இருக்கே. அப்ப இப்ப இருக்கிறது ஏன் எனக்கு தெரியலன்னா நீ இருக்கிறது தான் பிரச்சனை. அடைய நினைக்கிறவன் தான் பிரச்சனை. அது இன்னாரா இருக்கவன் தான் அப்புறங்கிறான். ஆமா தானே, இன்னாரா இருக்கவன் தான் அப்புறங்கிறான். அது இப்பயும் இங்கதானே இருக்கு. அது இல்லாத நேரம் எது? இவன் தான் இன்னாரா காலத்துக்கு உட்பட்டு இருக்கான். இந்த எண்ணம் அது எண்ணங்களே கடந்து இருக்கிற ஒண்ணுக்கு போய் காலத்துக்கு உட்படுத்த முடியுமா? அப்ப பாருங்க, இவன் ஒரு காலத்துல இருந்துகிட்டு இவனுக்கு ஒரு காலம் பாருங்க, இவனுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதுதான் இவனுடைய கால அளவு. இவன் ஒரு கால அளவுல இருந்துகிட்டு காலமே இல்லாத காலத்தை கடந்து இருக்கிற ஒண்ணு நான் அடைஞ்சிருவான். இவன் உட்காந்து இவன் பண்ற சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நுட்பமான அறிவு வேணும். யுக்தி பூர்வமா பண்ணா மாத்திரம் தான் இந்த இடம் பிடிபடும். அத்வைதம்னு சொல்லும் பொழுது இரண்டற்றம்னு சொல்லும் போது அங்க ஞானம் முடிஞ்சு போச்சு இல்லைங்க. அவ்வளவுதான். எதுக்கு ஞானம்? அங்க ரெண்டு இருந்தா தானே ஞானம் வேணும். உள்ளது அதுதானே இருக்கிறது, அதுதான். அது ஞானமா தான் இருக்கு முடிக்கிற போது அப்புறம் அது சாட்சாத் சொரூபமே அதுதானே. அது இங்க அடையறவன்னு ஒருத்தர் இருந்து அதை அடைஞ்சு சாதிச்சுக்கிட்டவன்னு சொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? இப்ப கூட சொல்றோம், பகவான் சொல்றோம், ஓஷோன்னு சொல்றோம், காஞ்சி பெரியவலா சொல்றோம். இங்க ஞானிகள் பலரா இருக்கிறாங்க. ஞானிங்கன்னா ஒருத்தர் தான், ஏகம்தான், பிரம்மன் தான். அது சரீரத்தை வச்சுக்கிட்டு இவர் பகவான், இவர் காஞ்சி பெரியவா, இவர் இவரு ஓஷோன்னா நம்ம இத்தனை பிரிச்சுக்கிறோம். இத்தனையா தெரியுது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு. இங்க ஞானிகள் பலர் அல்ல. ஞானின்னா ஒண்ணுதான், அது ஏகம்தான், அது பிரம்மன் தான். இதுவுமே தன்னை பாக்குறதே பொய் தானே. அது மட்டும் இருக்குங்கிற போது அதோடைய தன்மையிலிருந்து பார்த்தது எல்லாமே பொய் தானே. ஆமா, ஞானம் பொய், ஞானம் அடையிறது பொய், எல்லாமே பொய் தானே. ஆமா, உணரும் பொய், ஓசோவும் பொய், எல்லாம் பொய் தானே. இருக்கிறது அது மட்டும்தான். அப்படின்னா இன்னார இருக்கிறது எல்லாமே காலியாகி போயிருது.
நீ இன்னாரா இருக்கிறனாலதான் இதெல்லாம் உண்மையா தெரியுது உனக்கு. பாவமா இருக்குது அந்த ஜீவர்களை பார்க்கும்போது. ஏன்னா அது ஒண்ணுதானே, அது அவங்களுக்கு அது பிடிபட்டு போச்சுன்னா பாவம் அவங்க ஏன் அதுல போறாங்க. திருமண சிவகுமார் அது கதையில அப்படி எழுதியிருந்தா தானே, அது சங்கல்பிச்சிருக்கு இப்படி எல்லாம் கனவுல. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க அடியனுக்கு அந்த புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி அது கொடுக்கல. அப்புறம் அது எப்ப கொடுக்குதோ அந்த டைம்ல தான் அது புரிஞ்சுக்கப்படுது. அது எப்ப புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிதோ அப்பதானே ஒத்துக்க மாதிரி இருக்கும். கரெக்ட். புரிஞ்சுக்கிற முயற்சி கூட இவங்க கையில இல்லையா? சிவகுமாருக்கு புரியுற முயற்சி எல்லாம் சிவகுமார் கையிலயா இருக்கு. ஆமா, சிவகுமார கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சிவகுமாருக்கே ஆச்சரியமா இருக்கும். சிவகுமார் உனக்கு இதெல்லாம் புரியுதானா? ஆமா பாருங்க, நான் முன்ன அப்படி இருந்தேன், இப்ப எல்லாம் புரியுதுன்னா இப்ப சிவகுமாருக்கு புரியுற மாதிரி அது நாடகத்துல அப்படி இருக்கு. ஆமா உண்மை உண்மை. எனக்கு புரிஞ்சது ஆச்சரியமா இருக்குது, புரியாத ஆச்சரியமா இருக்குது. இல்ல இப்ப புரிஞ்சது திருப்பி மறக்குது, அது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லாமே மறக்குது, எல்லா நினைவுகளும் இல்லாம இயல்புக்கு போறது தானே. அது பிரம்ம இயல்புக்கே தான் போகுது. அதுதானே இயல்பே ஆனந்தம்ங்கிறாங்க. நம்ம இதை ஞாபகப்படுத்தி ரொம்ப அப்படியே அதிநுட்பமா ஞாபகத்துல இருக்கிறது தான் பெரிய சாதனைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும். நம்ம என்னதான் டெக்னிக்கா எல்லா நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒரு காலத்துல அதுவும் மறந்துடுது எல்லாமே. அதான் அழகு அதுக்கு. ஆமாங்க, அது ஞானம்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது கழட்டி விட்டுட்டு போயிட்டே தான் இருக்குது. இந்த அகங்காரம் தான் திரும்ப திரும்ப அதை லோடு பண்ணிக்கிட்டு. இப்ப நம்ம பேசுனதுக்கான ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா ஒண்ணு சொல்லலாம். என்னன்னா ஞானத்திலிருந்து விடுதலை. ஞானத்திலிருந்து விடுதலை, ஞானத்திலிருந்து விடுதலை. நீ அதுல இதுலதான் சொல்லி எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்து கடைசியில இங்க மாட்டிக்கிட்டேன். ஞானத்திலிருந்து விடுதலை, ஞான விடுதலை. ஆமா.